வந்ததுக்கப்புறம் காலையில சாப்பாடு, மதியம் சாப்பாடு எல்லாம் டைம் மாறி போச்சு. ஏன்னாக்கா டீயே வந்துட்டு 8:30 மணிக்கு தான் டீ குடிக்கிறோமா. அதுக்கப்புறம் 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் இன்றைக்கி சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இடையில ஏதாவது சாப்பிட கொடுத்துருவேன். அதனால கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக செஞ்சுக்குவேன். சரி கீரை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் கீரை கடையிறதுக்கு கீரைலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பருப்பு போட்டு தான் நான் கீரை கடைவேன். எப்பயுமே அவ்வளோதான். எனக்கு பருப்பு போட்டு கடைஞ்சா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பருப்பு ஒரு டம்ளர் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கீரை, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே பச்சை மிளகாய் போட்டு வேகத்துக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் துணி வந்து நைட்டே துவைச்சி போட்டு காய வச்சிருந்தோமா. அது வேறு காஞ்சதில் காலையில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் மதியம் காஞ்சிச்சா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீரையும் வெந்துக்கிச்சா கீரை நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு கடைஞ்சிது அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா அவ்வளோதான். என்னோட ஸ்டைலில் கீரை குழம்பு ரெடி ஆகிடும். இங்கெல்லாம் கீரை குழம்புனா களி தான் செய்வாங்க. எனக்கு களி அவ்வளோவா பிடிக்காது. அதனால சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். சாப்பாடு செஞ்சு முடிச்சதுமா அதுங்களையும் பாப்பாவும் வந்துட்டால. அப்படியே பாயெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக கூட்டி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாயை போட்டு க்ளீனாக அங்கேயே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.